மூன்றாவது பகுதி, இரண்டாவது மந்திரம். சேயம் தேவதா ஐக்ஷத ஹந்த அகம் இமாஸ்திஸ்ரோ தேவதாஹ அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்ரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணீதி மூன்றாவது பகுதியில் சிருஷ்டியினுடைய கருத்து தொடர்கின்றது. சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் என்று துவங்கி அந்த சத் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு அந்த சத் தத்துவம் அனைத்திற்கும் காரணம் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. காரணம் என்னவென்றால், காரண காரிய தத்துவத்தை அறிமுகப்படுத்தித்தான் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் என்பதை நிலைநாட்ட முடியும். ஒன்றை அறிவதனால் அனைத்தையும் அறிவதாகும். அது எப்பொழுது என்றால், காரணத்தை அறிவதனால் காரியம் அனைத்தையும் அறிந்ததாகும். அவ்விதம் சத் பிரம்ம காரணமாக காட்டப்படுகின்றது. பிறகு சிருஷ்டி உருவாகின்றது. நாம் பார்த்தோம், பொதுவாக சிருஷ்டி 4 படிகளில் பேசப்படும். முதலில் சூக்ஷ்ம பூத சிருஷ்டி தோன்றும், சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களினுடைய தோற்றம். இரண்டாவது, சூக்ஷ்ம பூதங்கள் சூக்ஷ்ம ஷரீரங்களாகவும் சூக்ஷ்ம பிரபஞ்சமாகவும் மாறும். அது இரண்டாவது. சூக்ஷ்ம பூதங்களிலிருந்து சூக்ஷ்ம ஷரீரம் முதலிய சிருஷ்டிகள். மூன்றாவது, சூக்ஷ்ம பூதங்கள் ஸ்தூல பூதங்களாக மாறுதல். நாம் அனுபவிக்கின்ற இந்த பஞ்ச ஸ்தூல பூதங்களாக மாறுதல். நான்காவது, ஸ்தூல பூதங்கள் ஸ்தூல ஷரீரங்களாக மாறுதல். இவ்விதம் சூக்ஷ்ம பூதம் சூக்ஷ்ம ஷரீரம், ஸ்தூல பூதம் ஸ்தூல ஷரீரம் என்று கிரமமாக சிருஷ்டி பேசப்படும். ஆனால் உபனிஷத்தில் அந்த கிரமத்தை நாம் பார்க்க முடியாது. மாறி மாறி உபனிஷத் பேசும். அதே சமயத்தில் 5 பூதங்கள் என்ற இடத்தில் இங்கு உபனிஷத் 3 பூதங்களை பற்றி பேசுகிறது. அதனுடைய காரணத்தை எல்லாம் பார்த்தோம். சிருஷ்டியில் தாத்பரியம் இல்லாததுதான். இனி இந்த மூன்றாவது பகுதியில் முதலில் சூக்ஷ்மமான பூத சிருஷ்டியை பேசியதற்கு பிறகு ஸ்தூல ஷரீர சிருஷ்டி முதல் மந்திரத்தில் பேசப்பட்டது. ஃபஸ்ட் ஸ்டேஜிலிருந்து உபனிஷத் 4வது ஸ்டேஜுக்கு வந்து விட்டது. கடைசியாக தோன்றுவது நம்முடைய ஸ்தூல ஷரீரங்கள். அதை பற்றி முதல் மந்திரம் பேசியது. 3வது செக்ஷனில் தேஷாம் கலு ஏஷாம் பூதானாம் த்ரீணியேவ பீஜானி பவந்தி ஆண்டஜம் ஜீவஜம் உத்பிஜம் இதி சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். இந்த ஸ்தூல ஷரீரங்கள் எல்லாம் கர்ப்பத்திலிருந்து தோன்றுகின்றது, முட்டையிலிருந்து தோன்றுகின்றது, பிறகு பூமியை பிளந்து தோன்றுகின்றது. இவ்விதம் 3 விதமாக ஸ்தூல ஷரீரங்கள் உற்பத்தி ஆகின்றன. அதாவது ஸ்தூலமான பஞ்சபூதத்திலிருந்து ஸ்தூலமான ஷரீரம் இந்த 3 விதத்தில் உற்பத்தி ஆகின்றன என்று ஸ்தூல ஷரீர சிருஷ்டியானது பேசப்பட்டது. இதற்கு முந்தைய செக்ஷனில்
சூக்ஷ்ம பூதங்கள், அதுவும் 3 பூதங்கள், அக்னி, நீர், பூமி, இந்த 3 பூதங்களினுடைய தோற்றமும் பிறகு நம்முடைய சரீரங்களினுடைய தோற்றமும் பேசப்பட்டது. இனி நாம் 2வது மந்திரத்திற்கு செல்ல வேண்டும். அதைத்தான் இப்பொழுது படித்தோம். இந்த மந்திரத்திற்கு செல்வதற்கு முன் இங்கு என்ன பேசப்படுகிறது, இதனுடைய தாற்பயம் என்ன என்பதை நாம் பார்த்துவிட்டு மந்திரத்தினுடைய சொற்களுக்கு நாம் செல்லலாம். இங்கும் சிருஷ்டியை பற்றி பேச்சுத்தான். ஆனால் இதற்கு முன்னைய நிலைக்கு உபனிஷத் செல்கிறது. ஸ்தூல சரீரத்திற்கு பிறகு பேச்சல்ல, சூக்ஷ்ம பூதங்கள் படைத்ததற்கு பிறகு அடுத்தது என்ன நடக்கிறது என்ற கருத்து இங்கு வருகின்றது. அதாவது 2வது செக்ஷனில் சூக்ஷ்மமான பூத உற்பத்தி ஆனது என்று சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து அடுத்தது என்ன நடக்கும் என்ற கருத்து இங்கு வருகின்றது. கடைசியில் ஸ்தூல சரீரங்கள் தோன்றின என்பது முதல் மந்திரத்தில் வந்தது. இனி சூக்ஷ்மமான பூதங்களினுடைய உற்பத்திக்கு பிறகு என்ன நேரிடுகிறது என்ற கருத்து வருகிறது. என்ன கருத்து என்றால், மாயையானது ஜட தத்துவம். மாயா ஜட ரூபா. ஜட தத்துவம் என்றால் என்ன? அறிவற்றது, சேதனமற்றது. ஜடா என்றால் நம்ம வேறு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தலைமுடி ரொம்ப நீளமாக இருந்தாலும் ஜடைன்னு சொல்லுவோம், அதுவல்ல. ஜடம் என்றால் அறிவற்றது. மாயையானது ஜடமானது. மாயையிலிருந்துதான் அனைத்து விகாரங்களும் வருகின்றன என்று பார்த்தோம். இந்த மாற்றங்களினுடைய மூலம் மாயை, அந்த மாயை பிரம்மத்தை சார்ந்துள்ளது என்று பார்த்தோம். இப்பொழுது மாயா என்ற ஒரு நாமரூபங்களினுடைய தோற்றமே இவைகள் என்றால், எப்படி இந்த உலகத்தில் விவகாரம் நடக்கும்? விவகாரம் நடக்க வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தில், சிருஷ்டியில் அறிவுடைய ஒன்றினுடைய தோற்றமும் வர வேண்டும். ஜடமே தோன்றிக் கொண்டிருந்தால் எப்படி விவகாரம் நடக்கும்? ஆகவே இந்த மந்திரத்தில் 6, 3, 2 இப்பொழுது நாம் படித்த 3வது செக்ஷனில் 2வது மந்திரத்தில் இந்த சிருஷ்டியானது சேதனமாக்கப்படுகின்றது. இந்த சிருஷ்டியானது, ஜடமான சிருஷ்டியானது சேதனமாக்கப்படுகிறது இந்த இடத்தில். அதாவது ஜடமான சிருஷ்டியில் ஒரு அறிவு, சேதன தத்துவம் இந்த இடத்தில் தோன்றுகிறது. போக்ய பிரபஞ்சம் என்றால் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த உலகம், போக்யம் என்று சொல்வது. வீடு, உணவு, எத்தனையோ பொருள்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தை. இந்த போக்ய பிரபஞ்சம் பொதுவாக ஜட ரூபம், அறிவற்றது. நாம் எதையெல்லாம் விஷயமாக அனுபவிக்கின்றோமோ அந்த போக்ய பிரபஞ்சம் ஜடம். இந்த ஜடமான போக்ய பிரபஞ்சத்திற்கு அனுபவிக்கின்ற போக்தா ஒருவன் தேவை. ஒரு வீடு அழகாக கட்டப்பட்டது என்றால் அது யாருக்காக என்றால், அந்த போக்ய பிரபஞ்சம், அனுபவிக்கக்கூடிய அந்த பொருள் ஒரு அனுபவிக்கின்றவனுக்காக அது உருவாக்கப்பட்டுள்ளது, போக்தாவுக்காக அது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த போக்ய பிரபஞ்சம் மட்டும் இருந்தால் விவகாரம் கிடையாது. போக்தா, அனுபவிப்பவன் தோன்றியாக வேண்டும். அந்த போக்திரு பிரபஞ்ச சிருஷ்டி தான் இங்கு பேசப்படுகிறது. போக்திரு பிரபஞ்சம் என்றால் அனுபவிப்பவன் இங்கு தோற்றி வைக்கப்படுகின்றான். இப்போ போக்திரு சிருஷ்டிகி. போக்திரு என்பவன் யார்? அதற்கு இனி ஒரு சொல் ஜீவக. ஜீவ சிருஷ்டியானது இங்கு வருகின்றது. வெறும் சரீரம் மட்டும் இருந்தால் போதாது. இந்த உடலுக்குள்ள ஒரு அறிவுடைய ஜீவன் இருக்க வேண்டும்.
அவன்தான் இந்த உடலையும் பயன்படுத்தி உலகத்தை அனுபவிக்கின்றான். ஆகவே ஜீவ சிருஷ்டியானது வந்தாக வேண்டும். எதற்கு? இந்த ஜடமான போக்கிய பிரபஞ்சத்தை அனுபவிக்க. இப்ப இந்த மந்திரத்தில், இரண்டாவது மந்திரத்தில் அந்த பரபிரம்ம 2 சங்கல்பத்தை செய்கின்றது. இப்ப இந்த மந்திரத்தில் சிருஷ்டி ஆகவில்லை, 2 சங்கல்பம் செய்யப்படுகிறது. அது அடுத்த மந்திரத்தில் நிறைவேற்றப்படும். பகவானுடைய சங்கல்பம் அப்படித்தான். முதல் என்ன சங்கல்பம்னா அடுத்த எண்ணம் அது நிறைவேற்றப்பட்டு விடும். அப்படி இங்கு 2 சங்கல்பம் செய்யப்படுகின்றது. ஒரு சங்கல்பம் என்னவென்றால், இப்பொழுது 3 சூக்ஷ்மமான பூதங்கள் மட்டும் இருக்கின்றது. அது மட்டும் இருந்தால் போதாது. இந்த சிருஷ்டி என்பது விதவிதமான நாமரூபங்களுடன் அமைய வேண்டும். ஆகவே முதல் சங்கல்பம் அந்த பரபிரம்ம செய்வது, இந்த சிருஷ்டியை விரிவாக்குவேன், இந்த சிருஷ்டியை விஸ்தாரம் செய்வேனாக என்ற சங்கல்பம். ஜகத் விஸ்தாரம். விஸ்தாரம்னா விதவிதமான நாமரூபங்களை நான் உருவாக்குவேனாக என்ற சங்கல்பம். என்ன இப்பொழுது இருக்கிறது 3 நாமரூபம்தான். இப்பொழுது இருப்பதுன்னா எந்த ஸ்டேஜில்? 3 சூக்ஷ்ம பூதங்கள் மட்டும் இருக்கின்றது. தேஜக அப் அன்னம் என்று இங்கு சொல்லப்பட்டது. அதாவது நெருப்பு, நீர், பூமி என்ற 3 தத்துவம் தான் இருக்கு. இதை வச்சுட்டு என்ன செய்வது? இதிலிருந்து விதவிதமான நாமரூபங்களை நான் உருவாக்குவேனாக. இதனுடைய பொருள் என்ன என்றால், இனி மேற்கொண்டும் சூக்ஷ்ம சரீரங்கள், ஸ்தூல பூதங்கள் இவைகளையெல்லாம் செய்து ஸ்தூல சரீரங்கள், பிறகு விதவிதமான நாமரூபங்களை நான் உருவாக்கி ஒரு பெரிய ஜெகத்தை படைப்பேனாக என்ற ஒரு சங்கல்பம் இங்கு நடைபெறுகிறது. பிறகு இனி ஒரு சங்கல்பம் என்னவென்றால், ஜீவ உற்பத்திகி, ஜீவனை தோற்றி வைப்பேனாக. ஜீவனை அல்லது போக்தாவை உற்பத்தி செய்வேனாக என்ற சங்கல்பம். அல்லது வேறு விதத்தில் சொன்னால், சிருஷ்டியில் ஒரு பகுதியில் நான் சேதன தத்துவத்தை உருவாக்குவேனாக. இந்த சிருஷ்டி எல்லாமே ஜடமா இருந்தா விவகாரம் நடக்காது. அதுல ஒரு பகுதியில் நான் என்ன செய்வேனாக? போக்தாவை உருவாக்குவேனாக, சேதன தத்துவத்தை உருவாக்குவேனாக. அதாவது ஜீவனை உற்பத்தி செய்வேனாக. அதுதான் இந்த சங்கல்பத்தினுடைய சாரம். இப்ப ஜீவ சிருஷ்டி, ஜெகத் விஸ்தாரம், இந்த 2ம் செய்வேனாக என்ற சங்கல்பம். அடுத்த மந்திரத்திலே அந்த 2ம் நடந்துடும். ஜெகத்து பெருசாயிரும், ஜீவனும் தோன்றி விடுவான். இதை கேட்ட உடனே நமக்கு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? ஜீவனை உற்பத்தி செய்வேனாக, ஜீவன் தோன்றுவானாக என்ற சங்கல்பத்தை இந்த பிரம்மன் செய்கிறது. அப்படி என்றால் ஜீவன் தோன்றுகின்றானா ஒரு காலத்தில் என்ற சந்தேகமெல்லாம் வரும். அதற்கு பதில் பார்த்துவிட்டு மந்திரத்திற்குள் நாம் செல்லலாம். இந்த மந்திரத்தில் என்ன சங்கல்பம் வர இருக்கிறது என்று பார்த்தோம். ஜீவனை உற்பத்தி செய்வேனாக அல்லது போக்தாவை உருவாக்குவேனாக என்ற சங்கல்பத்தை பரமாத்மா செய்து சங்கல்பத்தை நிறைவேற்றியது. இனி நம்முடைய கேள்வி, யார் இந்த போக்தா? உருவாக இருக்கின்ற இந்த ஜீவன் யார்? யார் போக்தா? கஹ போக்தா என்றால், முதல்ல பதில கேட்டா நம்ம கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். அந்த பரமாத்மாதான் போக்தா. யார் போக்தாங்கிறதுக்கு என்ன பதில்? பரமாத்மாதான் போக்தா. அந்த சத் பிரம்மந்தான் போக்தா. இதை நான் கூறவில்லை,
உபனிஷத் அவ்விதம் கூறுகின்றது. அதனுடைய அர்த்தத்தை பார்த்தால் நமக்கு விளங்கிவிடும். அது எப்படி பரமாத்மா போக்தாவாக இருக்க முடியும்? பரமாத்மா தான அபோக்தா அகர்த்தா என்ற சந்தேகம் வரும்பொழுது, இந்த ஜெகத் என்ன என்று உங்களிடம் கேட்டால் என்ன சொல்வீர்கள்? இந்த ஜெகத் மித்யா, பிரம்ம சத்தியம். ஆனால் இங்கு முதல் வாக்கியம் எப்படி இருந்தது? சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத், இவைகள் பிரம்மனாக இருந்தது என்று இந்த பிரபஞ்சமும் பிரம்மனும் ஐக்கியப்படுத்தப்பட்டது. இந்த பிரபஞ்சம்தான் பிரம்மன்னு சொல்லப்பட்டது. அதே ஆங்கிள் தான் இங்கும் சொல்லப்படுகிறது. இனி வரப்போற ஜீவன்தான் பிரம்மன். இப்ப பிரம்மன் என்ன செய்துள்ளது? ஜெகத்தாகவும் மாறுகின்றது, ஜீவனாகவும் அதே பிரம்மன் தோன்றுகிறது. இப்ப ஜெகத் விஷயத்துல பார்த்த அதே பிரின்சிபல், அதே கொள்கை தான் இங்கும் வருகின்றது. அது எப்படி என்று பார்க்கலாம். போக்ய பிரபஞ்சமான இதம் பிரம்மனாக இருந்தது என்று சொல்லும் பொழுது நாம் அங்கு விசாரம் செய்து என்ன புரிந்து கொண்டோம்? இந்த ஜெகத்தில் இருக்கின்ற சத் என்கின்ற அம்சம் பிரம்மத்தை சார்ந்தது, இதனுடைய நாமரூப அம்சம் மித்யா. இப்ப ஜெகத்தை ரெண்டு அம்சத்துல பார்க்கலாம். ஒன்று சத் இருத்தல், இனி ஒன்று நாம ரூபம். அந்த இருத்தல்ங்கிற அம்சம் பிரம்மத்தை சார்ந்தது, நாம ரூபம்ங்கிறது இந்த உலகம். இப்ப நாம ரூபந்தான் ஜெகத்துன்னு சொன்னா ஜெகத் மித்யா, நாம ரூபந்தான் மித்யாவாச்சு, அந்த இருத்தல் தான் ஜெகத்துன்னு சொன்னா ஜெகத் பிரம்மன். அதே போல இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? பிரம்மனே ஜீவரூபமாக தோன்றியுள்ளது. அது எப்படி என்றால், தன்னுடைய சொரூபத்தை இழந்து ஜீவனாக தோன்றவில்லை, தன்னுடைய ஆபாசமாக, தன்னுடைய சைத்தன்ய ரூபம் சித் சொரூபம் சிதாபாசமாக ஜீவனாக தோன்றியுள்ளது. அதற்கு ஒரு உதாகரணத்தை பார்த்தால் நமக்கு புரிந்துவிடும். ஒரு பானை இருக்கின்றது, அதில் நிறையாக நீர் இருக்கின்றது, அதற்குள் சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்கின்றது. இப்பொழுது என்ன சொல்கின்றார் சூரிய பகவான்? நான் அந்த பானைக்குள் இப்பொழுது தெரிந்து கொண்டு இருக்கின்றேன், அந்த பானைக்குள் நான் சென்றுள்ளேன் அப்படின்னு யார் சொல்றா? சூரியன் சொல்றார். நான் இப்பொழுது அந்த பானைக்குள் பிரவேசம் செய்தேன். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சூரியன் தன்னுடைய சொரூபமாக பானைக்குள் பிரவேசம் செய்யவில்லை. சூரியனால பானைக்குள்ள போக முடியுமா? ஆனால் தன்னுடைய ரிஃப்ளெக்ஷன், தன்னுடைய ஆபாச ரூபமாக பானைக்குள் அவர் நுழைந்துள்ளார். இப்போ சூரியன் அப்படி சொல்றதுல தப்பில்லை, நான் தான் பானைக்குள்ள போயிருக்கேன் என்று சொல்வது போல பிரம்மன் ஜீவனாக இந்த சிருஷ்டிக்குள் வந்துள்ளார். இப்ப சூரியன் தன்னுடைய சொரூபமாக பானைக்குள் பிரவேசிக்கவில்லை, தன்னுடைய பொய்யான தோற்றம், தன்னுடைய ஆபாசத்தினால் அவர் எப்படி நுழைந்தாரோ அதே போல பிரம்ம தத்துவம் ஜீவனாக தோன்றியுள்ளது என்றால் தன்னுடைய ஆபாசம், தன்னுடைய ரிஃப்ளெக்ஷன், தன்னுடைய பிரதிபிம்பமாக ஜீவனாக தோன்றுகிறது. இனி அடுத்த கேள்வி, இந்த ஜீவன் பிரம்மனா அப்பிரம்மனா? பிரம்மனா பிரம்மன் இல்லையா என்றால், ஜீவனை ஆபாச ரூபமாக எடுத்துக்கொண்டால் பிரம்மன் இல்லை, அந்த ஜீவன் பிரம்மனிடமிருந்து தோன்றிய தத்துவம். பிறகு அந்த ஆபாசத்தினுடைய காரணத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் அந்த ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுதான். இப்போ ஆபாசத்தினுடைய, ஆபாசம்னா தெரிகின்றதல்லவா, ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய பிரதிபிம்பம், அதன் அடிப்படையில் ஜீவன் பிரம்மனிடமிருந்து தோன்றிய தத்துவம்,
அதன் முக்கிய அடிப்படையில், ஆபாசத்திற்கு காரணமான அடிப்படையில் ஜீவனே பிரம்ம. இப்ப அந்த கருத்து தான் வருகின்றது. இப்பொழுது இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? இந்த பிரம்மன், சைத்தன்ய ரூபமான பிரம்மன் ஜீவரூபமாக இந்த சிருஷ்டிக்குள் நுழைந்தது என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஏற்கனவே நாம் தைத்திரிய உபனிஷத்தில் அனுப்பிரவேச ஸ்ருதிங்கிற இடத்துல பார்த்துள்ளோம். அதனுடைய கருத்து என்னவென்றால், சூக்ஷ்ம பூதங்கள் சூக்ஷ்ம சரீரங்களாக மாறியவுடன் சூக்ஷ்ம சரீரத்திற்குள் தோன்றுகின்ற சிதாபாசம், நம்முடைய எல்லா மனதிற்குள் தோன்றுகின்ற பிரம்மத்தினுடைய அறிவினுடைய பிரதிபிம்பம், அதுதான் பிரம்மத்தினுடைய பிரவேசம் என்று சொல்லப்படுகிறது. சூரியன் பானைக்குள் நுழைந்தார் என்பது சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன், சூரியனுடைய பிரதிபிம்பம். அதை சூரியன் செய்வது போல பிரம்மன் என்ன செய்கின்றார்? என்னுடைய சைத்தன்ய சொரூபத்தை நான் சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கும்படி செய்வேனாக என்ற சங்கல்பத்தை செய்கிறார். அதான் கடைசி அர்த்தம். என்னுடைய சைத்தன்ய சொரூபத்தை, சைத்தன்யமாக இருக்கின்ற நான் சூக்ஷ்ம சரீரத்திற்குள் சைத்தன்யத்தை போல ஒரு ஆபாசத்தை, சிதாபாசத்தை உருவாக்குவேனாக என்ற சங்கல்பத்தை செய்தார், அல்லது அப்படி செய்தார். சூக்ஷ்ம சரீரத்திற்குள்ள சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தை உருவாக்கினார். அது அடுத்த மந்திரத்தில் உருவாக்குவார். உருவாக்குவேனாக என்று இங்கு சங்கல்பம் செய்கின்றார். அப்படி சங்கல்பம் செய்தவுடனே என்ன ஆகிவிடுகிறது என்றால், இந்த சூக்ஷ்ம சரீரமெல்லாம் அறிவை அடைகின்றது. ஜடமான நம்முடைய மனம் சேதனத்துவத்தை அடைகின்றது. சேதனத்துவத்தை அடைந்த மனம் ஜீவன் அல்லது போக்தாவாக மாறி விடுகின்றது. இப்ப நம்ம முழு சிருஷ்டியை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அனைத்தும் பரம்பிரம்மத்திலிருந்து வந்த தத்துவம். அதுல நம்முடைய மனதில் மட்டும் சத் அம்சத்துடன் சைத்தன்ய அம்சத்தினுடைய ரிஃப்ளெக்ஷனும் வருகின்றது, பிரதிபிம்பம் வருகின்றது. ஆகவே இப்பொழுது பெரிய சிருஷ்டி இரண்டாக பிரிகின்றது. போக்தா போக்யம், அனுபவிக்கின்ற ஜீவன், அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சம் என்று பிரிகிறது. அதைத்தான் செய்வேனாக என்று பிரம்மமானது இங்கு சங்கல்பம் செய்கின்றது. இப்போ இதுதான் இனி பார்க்க போகின்ற மந்திரத்தினுடைய சாரம். இப்போ இந்த இடத்தில் நாம் மையமாக புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், பொதுவாக இந்த சிதாபாசத்தையும் நாமரூப அம்சத்தில் சேர்த்து ஜெகத் மித்யா என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அதில் இருக்கிற சிதாபாசம் இதெல்லாம் சேர்த்திடுவோம். பிறகு இந்த ஒரு சரீரத்திற்குள் சாட்சியாக இருக்கின்ற சைத்தன்யத்தை மீண்டும் ஜீவன்னு சொல்லி அந்த ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுதான் என்று ஐக்கியத்தை சொல்லுவோம். அதிகமாக ஜீவ பிரம்ம ஐக்கியம் இவ்விதம் சொல்லப்படும். ஜெகத் பிரம்ம ஐக்கியமும் சொல்லப்படும், அல்லது ஜெகத் மித்யா என்றும் சொல்லப்படும். இப்ப இந்த இடத்தில் ஜீவ சிருஷ்டியானது உருவாகின்றது. இப்ப ஜீவ சிருஷ்டி இஸ் ஈக்குவல் டு நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் சிதாபாசத்தினுடைய உற்பத்தி. அதுதான் ஜீவ சிருஷ்டி. இந்த கருத்து நமக்கு மனசுல இல்லை என்றால் குழப்பம் வந்துவிடும். அது எப்படி ஜீவன் சிருஷ்டியாக முடியும்? ஜீவன அனாதின்னு பல சமயங்களில் கூறுகிறீர்களே என்ற சந்தேகமெல்லாம் வரும். அந்த கருத்தெல்லாம் மனசுல இருந்தா சந்தேகம் வரும். அதெல்லாம் மறந்துட்டோம்னா ஒரு சந்தேகம் வராது. ஜீவன அனாதின்னு சொல்றோம், ஜீவன் உற்பத்தி இல்லைன்னு சொல்கின்றோமே என்றால், இந்த இடத்தில் சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் மனதில் தோன்றுவது போக்திரு சிருஷ்டி. அந்த சங்கல்பம் இப்பொழுது வருகின்றது. நாம் இரண்டாவது மந்திரத்திற்குள் செல்லலாம். சா
இயம் தேவதா ஐக்ஷத. சா இயம் அந்த, இந்த. சா என்றால் அந்த, சேயம்ங்கிறத பிரிச்சா சா இயம். சா என்றால் அந்த, இயம் என்றால் இந்த. தேவதா. தேவதா என்ற சொல்லுக்கு சத் சொரூபமான பரபிரம்ம என்று பொருள். அந்த சத் பிரம்மத்தை தான் இங்கு தேவதா என்று அழைக்கப்படுகிறது. சைத்தன்ய ரூபா, சத்ரூபா, சத்தாகவும் அறிவு சொரூபமாகவும் இருக்கின்ற அந்த பரபிரம்ம. ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட சதேவ சௌமிய என்று சத் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த பிரம்ம. சா தேவதான அந்த பரமாத்மா. ஐக்ஷத கீழ்கண்ட விதத்தில் ஆலோசனை செய்தது. ஐக்ஷத என்றால் ஆலோசனை செய்தது. ஆலோசனை செய்ததுன்னு சொல்லும் பொழுதே இந்த தேவதாவுக்கு இப்பொழுது மாயைங்கிற மனது வந்தாச்சு என்று பொருள். அது மட்டுமல்ல, இந்த இடத்தில் இருக்கிற தேவதை எப்படி இருக்கிறது என்றால் அக்னி, நீர், பிருத்திவியாக இப்பொழுது மாறி இருக்கின்றது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தேவதை எப்படி இருக்கிறது? வெறும் சத்தாகவும் காரணமான மாயையை மட்டும் கொண்டு இல்லை, அந்த மாயையை கொஞ்சம் விரிவுபடுத்தி இருக்கின்றது. எப்படி விரிவுபடுத்தி இருக்கிறது? அக்னியை தோற்றி வைத்து, நீரை தோற்றி வைத்து, பூமியை தோற்றி வைத்து இந்த சொரூபமாக இருக்கின்ற தேவதா மேலும் சிந்திக்க தொடங்கியது. என்ன சிந்திச்சதாம்? ஹந்த. ஹந்தங்கிற சொல் ஆச்சரியத்தை குறிக்கின்றது. ஒரு ஆச்சரியம், ஆச்சரியப்படுகிறது. என்ன ஆச்சரியம் என்னவென்றால், அந்த தேவதா, தேவதான்னா இந்த இடத்துல பரபிரம்ம முதல்ல என்ன செய்தது? 3 பூதங்களை உருவாக்கியது. தானே அந்த 3 பூதங்களா உருவாகி நின்று பார்த்தது. அதற்கு பிறகு ஒரு விவகாரம் நடக்காம அப்படியே இருக்கு. சிருஷ்டி இல்லாத காலத்திலையும் இருக்கிற காலத்திலையும் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? இவைகளுக்குள் நான் ஒரு ஜீவனை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற சங்கல்பத்தை இப்பொழுது செய்கிறது. அகம், நான். நான்கிறது அந்த தேவதையே இவ்விதம் சிந்திக்கின்றதாம். அகம் நான். இமாகா திஸ்ரக தேவதாகா. இமாகா என்றால் இந்த, திஸ்ரக என்றால் 3, தேவதாகா. இப்ப இந்த இடத்துல தேவதாகான்னா இந்த 3 பூதங்கள், அக்னி, நீர், பிருத்திவி என்ற 3 பூதங்கள். இவைகளை, இவைகளுக்குள் என்று இந்த இடத்தில் பொருள். இந்த 3 பூதங்களுக்குள் என்று பொருள் வரும். இந்த இமாகா திஸ்ராகா தேவதாகா இந்த 3 பூதங்களுக்குள் அனேன ஜீவேன. அனேன ஜீவேன என்ற சொல்லுக்கு பொருள் சிதாபாச ரூபமாக. இந்த சிதாபாச ரூபமாக. அனேன ஜீவேன இந்த 3 சூக்ஷ்ம பூதங்களுக்குள் நான் சிதாபாச ரூபமாக. எப்படிப்பட்ட நான்? அடுத்த சொல் ஆத்மனா. ஆத்மனாங்கிறதுக்கு பொருள் சைத்தன்ய சொரூபமாக இருக்கின்ற நான், அறிவு சொரூபமாக, சித் சொரூபமாக இருக்கின்ற நான். சித் சொரூபமாக இருக்கின்ற நான் இந்த 3 பூதங்களுக்குள் சிதாபாச ரூபமாக அனுப்பிரவிஷ்ய உள்ளே நுழைந்து. அனுப்பிரவிஷ்ய உள்ளே நுழைந்து, சிதாபாச ரூபமாக இதற்குள் நுழைந்து. இது ஒரு சங்கல்பம், ஜீவ சிருஷ்டி சங்கல்பம். அப்புறம் என்ன செய்வேன்? நாமரூபே வியாக்கரவாணி இதி. நாமரூபே என்றால் நாமரூபங்களை
வியாக்கரவாணி விரிவுபடுத்துவேனாக, தோற்றி வைப்பேனாக, இதி ஐக்ஷத என்று சிந்தனை மேற்கொண்டது. இது இரண்டாவது சிந்தனை. அதாவது நம்ம முதல்னு பார்த்தோம், நாம ரூபங்களை விரிவுபடுத்துவேனாக, விஸ்தாரம் செய்வேனாக. என்ன இருக்கிறது? இப்ப 3 நாம ரூபந்தான். நான் பல நாம ரூபங்களை தோற்றி வைப்பேனாக. பிறகு இந்த 3 பூதங்களுக்குள் சிதாபாசனாக நானே தோன்றுவேனாக. அப்ப என்ன ஆயிருக்கு? அந்த பிரம்மந்தான் எல்லா ஜீவனாகவும் இப்பொழுது சிதாபாச ரூபமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சங்கல்பம் செய்தது, நான் இந்த 3 தேவதைகளுக்குள், அகம்ங்கிற வார்த்தையை எடுத்து ஆத்மனாங்கிறதோட சேர்த்திக்கணும். அகம் ஆத்மனா, சைத்தன்ய ரூபமாக இருக்கின்ற நான், அனேன ஜீவேன, இந்த ஜீவரூபமாக நான் நுழைந்து இந்த பூதங்களுக்குள்ள போய் விதவிதமான நாம ரூபங்களை உருவாக்குவேனாக. இது ஏதோ மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதனுடைய சாரம் என்ன? உபனிஷத் அப்படி தான், நேரடியாக பேசி புரிய வைக்காது, நமக்கு கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். இதனுடைய சாரம் என்ன என்றால், ஜீவ உற்பத்தி அல்லது போக்திரு சிருஷ்டி, நாம ரூபத்தினுடைய விஸ்தாரம். இந்த ரெண்டும் தான் இந்த மந்திரத்தினுடைய சாரம். பிண்டார்த்தக அப்படின்னு அடிக்கடி கடைசியில் சங்கரர் எழுதுவார். அதாவது சில கஷ்டமான மந்திரம் வந்ததுன்னா அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு, பிண்டார்த்தகனா இந்த மந்திரத்தை புழிஞ்சா கடைசியில் என்ன அர்த்தம் வரும்னு ஒரு வரியில் எழுதுவார். அதுபோல் பிண்டார்த்தம் இதில் என்ன என்றால், போக்தா அல்லது ஜீவன் தோன்றினான், நாம ரூபங்கள் எல்லாம் இப்பொழுது பலவாகின்றது. அதுதான் இதனுடைய சாரம். இப்போ ஜீவன் தோன்றினான்னு சொல்லும்போது அது யாரிடமிருந்து எப்படி தோன்றினான்னா, பரமாத்மாவே தான் சிதாபாச ரூபமாக ஜீவனாக தோன்றுகிறார். சூரியனே தன்னுடைய பிரதிபிம்பமாக பானைக்குள் நுழைகின்றார். அப்படி ஜீவ சிருஷ்டியும் சேத்தன சிருஷ்டியும், பிறகு இந்த சிருஷ்டி பலவாக வேண்டும் என்ற சங்கல்பமும் செய்யப்பட்டது. இனி 3வது மந்திரத்தில் என்ன நடக்குது? இந்த 2வது மந்திரத்தில் செய்த சங்கல்பம் உடனே இந்த 2ம் நிறைவேறுகின்றது. 3வது மந்திரம், தாசாம் த்ரிவிதம் த்ரிவிதம் ஏகைகாம் கரவாணீதி சேயம் தேவதாம் இமாஸ்திஸ்ரோ தேவதாஹாம் அனேனைவ ஜீவேன ஆத்மனா அனுப்ரவிஷ்ய நாமரூபே வியாக்கரோத். இந்த மந்திரத்தினுடைய சாரம், சென்ற மந்திரத்தில் என்ன சங்கல்பம் செய்யப்பட்டதோ அது நிறைவேற்றப்படுகிறது. சென்ற மந்திரத்தில் கூறிய 2 சங்கல்பங்கள் இங்கு நிறைவேற்றப்படுகிறது. அந்த சங்கல்பம் நிறைவேறியது என்று இங்கு சொல்லப்படுகிறது. அதனுடைய பொருள் என்ன? எல்லா விதமான ஜீவர்கள் போக்தாக்கள் தோன்றினார்கள், நாம ரூபங்களெல்லாம் விரிவடைந்து விட்டன. அதாவது சூக்ஷ்ம சரீரங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விட்டன. அந்த சூக்ஷ்ம சரீரங்களுக்குள் சிதாபாசம் தோன்றிவிட்டது. அது ஒரு கருத்து. 2வது கருத்து, முதல் பகுதியில் இந்த மந்திரத்தில்
மீண்டும் வேறொரு சங்கல்பம் செய்யப்படுகின்றது. எல்லாம் இந்த சிருஷ்டி எல்லாம் சங்கல்பம் பண்ணி பண்ணி தான் வருகின்றது. இப்போ இனி ஒரு சங்கல்பம் செய்யப்படுகிறது. இந்த சங்கல்பம் அடுத்த மந்திரத்தில் நிறைவேற்றப்படும். நம்மெல்லாம் சங்கல்பம் பண்ணால் சில சமயம் அடுத்த ஜென்மத்தில் நிறைவேற்றுமா வாங்கிறது கஷ்டம். பரபிரம்ம சங்கல்பம் பண்ணால் அடுத்த மந்திரம்தான். ஒரு மந்திரத்தில் சங்கல்பம் அடுத்த மந்திரத்தில் நிறைவேற்றப்படும். அப்போ மூன்றாவது மந்திரத்தினுடைய சாரம் மீண்டும் ஒரு சங்கல்பம், பிறகு ஏற்கனவே செய்த சங்கல்பத்தினுடைய நிறைவு பெறுவது. இதுதான் இதனுடைய சாரம். இப்போ இங்கே என்ன சங்கல்பம்? மீண்டும் அடுத்த சங்கல்பம் என்ன என்றால், அதாவது சூக்ஷ்மமான பூதங்கள் தோன்றின. சூக்ஷ்மமான பூதங்கள் இப்பொழுது ஸ்தூலமாக மாற வேண்டும். இப்போ நம்ம கற்பனை பண்ணுவோம், அந்த பிரம்மன் இருந்தது. அந்த பிரம்மன் சூக்ஷ்மமான பூதங்களை மட்டும் தோற்றி வைத்தது. பொதுவாக ரெகுலராக 5 பூதம்: சூக்ஷ்மமான ஆகாசம், சூக்ஷ்மமான வாயு, அக்னிகி, நீர், பிருத்திவி. இப்போ பார்க்கறதல்ல, இதற்கு காரணமாக இருக்கிற சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள் தோன்றின. அந்த சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள் என்ன செய்தது? சூக்ஷ்மமான சரீரங்களாக மாறின. சூக்ஷ்மமான பஞ்சபூதத்திலிருந்து தான் சூக்ஷ்ம சரீரங்கள் எல்லாம் மாறிவிட்டன. பிறகு என்ன ஆயிற்று? அந்த சூக்ஷ்ம சரீரங்களுக்குள் சிதாபாசம் தோன்றிவிட்டது. ஆகவே ஜீவர்களெல்லாம் இப்போ எப்படி இருக்கிறார்கள் என்றால், வெறும் மனதுடன் இருக்கிறார்கள், போக்தாவாக இருக்கிறார்கள். இந்த போக்ய பிரபஞ்சத்தை அனுபவிச்சு ஆகணும், அதுக்கு தான் தயாராக இருக்கார்கள். அவங்க இந்த போக்ய பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறதுக்கு மனசு இருக்கு, அதற்குள்ள அறிவு வேற வந்தாச்சு, சேதனத்துவம் வந்தாச்சு, தயாராக இருக்கார்கள். பிறகு இந்த போக்ய பிரபஞ்சத்தை அனுபவிக்கணும்னா என்ன ஆகணும்? முதல்ல போக்ய பிரபஞ்சம் உருவாகணும், ஸ்தூலமான பிரபஞ்சம் உருவாகணும், ஸ்தூல பூதங்கள் உருவாகணும். அந்த ஸ்தூல பூதங்கள் ஸ்தூல சரீரங்களாக மாறணும். அந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னவென்றால், சூக்ஷ்ம பூதங்கள் ஸ்தூல பூதங்களாக மாற வேண்டும். இப்போ சூக்ஷ்ம பூதங்கள் ஸ்தூல பூதங்களாக மாற வேண்டும். சூக்ஷ்ம பூதங்கள்னா இந்த 5 பூதமும் நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த ஸ்தூல பூதமா கன்வெர்ட் ஆகணும். அப்படி மாறுவதற்குத்தான் 5 சூக்ஷ்ம பூதங்கள் 5 ஸ்தூல பூதங்களாக மாறுகின்ற ப்ராசஸ், அதைத்தான் நாம் பஞ்சீகரணம் என்று ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்திருக்கலாம், ஞாபகம் இருக்கலாம். பஞ்சீகரணம்னு சொல்லி வேதாந்தத்தில் படிப்போம். பஞ்சீகரணம் என்றால் கன்வர்ஷன் ஆஃப், அதாவது சூக்ஷ்ம பூதங்கள் ஸ்தூல பூதங்களாக மாறுகின்ற ப்ராசஸ், மாறுவது, அதான் பஞ்சீகரணம். அது ஒரு ப்ராசஸ். அது பண்ணினோம்னா அது ஸ்தூலமாக மாறிடும். அது என்ன? அதாவது சூக்ஷ்மமான பூதங்கள் ஒரு விதமான ப்ராசஸ் நடக்கும். அது நடந்ததுன்னா உடனே ஸ்தூலமாக மாறிடும். அந்த ப்ராசஸ் என்ன என்று இப்பொழுது பார்க்க வேண்டும். அதை செய்வேனாக என்பதுதான் இங்கு சங்கல்பம். அப்போ இங்கு என்ன சங்கல்பம் என்றால், சூக்ஷ்ம பூதங்களை ஸ்தூல பூதமாக மாற்றுவேனாக என்பதுதான் இந்த மந்திரத்தில் வர்ற சங்கல்பம். சூக்ஷ்ம பூதங்களை ஸ்தூல பூதங்களாக மாற்றுவேனாக. பஞ்சீகரணம்னு ஒரு ப்ராசஸ். இந்த சூக்ஷ்ம பூதங்களை ஒரு ப்ராசஸ் பண்ணால் அது ஸ்தூல பூதமாக மாறிடும். அப்படி அந்த ப்ராசஸ் பண்ணி அந்த ஒரு செயலை செய்து ஸ்தூலமாக மாற்றுவேனாக என்ற சங்கல்பம். அதுதான் முதல் வரியில் வருகின்றது. அது என்னன்னு இப்பொழுது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல உபனிஷத்துக்கு 2 பூதம் கிடையாது. எவ்வளோ பூதம் இருக்கு?
3 பூதம்தான் இருக்கு, ஆகாசம் வாயுவும் கிடையாது. இப்ப இருக்கிற 3 பூதங்களுக்குள்ள அந்த ப்ராசஸ் நடந்து இந்த 3 பூதங்கள் உற்பத்தி ஆக வேண்டும். 3 ஸ்தூல பூதங்கள் உற்பத்தி ஆக வேண்டும். 5 பூதம் இருந்ததுன்னு சொன்னா அதை பஞ்சீகரணம்னு சொல்லுவோம். 3 பூதம் இருந்தா திரிவித்கரணம் என்று சொல்லப்படுகிறது. திரிவித்கரணம், திரிவித்கரணம் அது 3 பூதங்கள். உண்மையில் நமக்கு உபனிஷத்துல திரிவித்கரணம் தான் இருக்கு. இதனுடைய அடிப்படையில தான் நம்ம பஞ்சீகரணம்ங்கிறதையே நம்ம உருவாக்குறோம். எந்த உபனிஷத்துலயும் பஞ்சீகரணம் கிடையாது. பிறகு எப்படி பஞ்சீகரணத்தை சொல்றோம்னா, இங்க திரிவித்கரணத்துல சொல்ற தத்துவத்தை வச்சுட்டு நம்ம பஞ்சீகரணத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி புரிந்து கொள்கின்றோம். இப்ப திரிவித்கரணத்தை நம்ம பார்க்கலாம், பிறகு பஞ்சீகரணத்தையும் நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். இப்ப திரிவித்கரணம்னா என்ன? நம்ம 2 பூதத்தை மறந்துடுவோம். எந்த 2 பூதம்? ஆகாசத்தையும் வாயுவையும் மறந்துட்டு 3 பூதம் இருக்கிறதாக நினைத்து கொள்வோம். அந்த 2 பூதத்தை மனசுக்குள்ளேயே கொண்டு வர வேண்டாம். இப்போ இங்க 3 பூதம் உற்பத்தி ஆயுள்ளது. என்ன 3 பூதம்? அக்னி, நீர், பூமி, பிருத்திவி. இப்ப இந்த 3 சூக்ஷ்மமான பூதங்கள்னு நீங்க கற்பனை செய்ய வேண்டும். இப்ப பார்க்கிற நெருப்புக்கு காரணமா இருக்கிற ஒரு சூக்ஷ்மமான நெருப்பு, சூக்ஷ்மமான நீர், சூக்ஷ்மமான பூமி தோன்றி இருக்கிறது. வெறும் சூக்ஷ்மமாக இருக்கின்ற இந்த அவஸ்தைய தன்மாத்ரா என்று சொல்லப்படும். தன்மாத்திரைனா நெருப்பு நெருப்பாகவே இருக்கு, நீர் நீராகவே இருக்கு, பூமி பூமியாகவே இருக்கு. அது தன்மாத்திரா, அது மட்டும் இருக்கின்ற அவஸ்தை. இப்ப இவைகளெல்லாம் நம்ம பார்க்கிற நெருப்பா மாறணும், நம்ம பார்க்கிற நீரா மாறணும், நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற ஸ்தூல பூமியா மாறணும். என்ன ப்ராசஸ் பண்ணா இப்படி மாறும் என்றால், இப்ப இந்த நெருப்பு என்ன செய்கின்றது? தன்னுடைய பாதி பகுதியை அப்படியே வைத்துக் கொள்கிறது. இந்த நெருப்புங்கிற தத்துவம் 50% அக்னி அதனுடைய தன்மையை வச்சுக்குது. பிறகு மீதி பாதியை என்ன செய்கின்றது? பாதியாக பிரிக்கிறது. இப்ப கணக்கு வருதோ? நெருப்பு பாதியை வச்சுட்டு மீதிய பாதியா பிரிச்சா கால் பகுதியா பிரிக்குது. பிரிச்சு என்ன செய்கிறது? அடுத்த 2 பூதத்துக்கு தன்னுடைய தன்மையை கொடுத்து விடுகிறது. இந்த நெருப்பு தன்னுடைய பாதி சொரூபத்தை வச்சுட்டு மீதி பாதி சொரூபத்தை என்ன செய்கிறது? அதுல பாதியா கால் பகுதியா பிரிச்சு ஒரு கால் பகுதியை நீருக்கும் இனி ஒரு கால் பகுதியை பூமிக்கும் கொடுத்துருது. இதே வேளைய நீர் என்ன செய்கிறது? நீர் தன்னுடைய சொரூபத்தினுடைய பாதியை வைத்துக்கொண்டு மீதி பாதியை பாதியாக பிரித்து கால் பகுதியா பிரிச்சு என்ன செய்கின்றது? மற்ற 2 பூதத்துக்கும் கொடுத்து விடுகிறது. இதே வேளைய பூமியும் செய்கின்றது. பூமி தன்னுடைய பாதியை வைத்துக்கொண்டு மீதி பாதியை மற்ற பூதத்திற்கும் கொடுத்து விடுகிறது. அப்ப என்ன ஆகும்னா, இப்ப நெருப்பிடம் நெருப்பு சொரூபம் பாதி, கால் பகுதி நீரும் பூமியும். நீரிடம் நீர் சொரூபம் பாதி, கால் பகுதி நெருப்பும் பூமியும் இருக்கும். பிறகு பூமியிடம் பூமியினுடைய சொரூபம் பாதி, பிறகு கால் பகுதி நெருப்பும் நீரும் இருக்கும். இந்த மாற்றம் நடந்தவுடன் இந்த 3 ஸ்தூல பூதங்களாக மாறி விடுகின்றது. அதாவது தன்னுடைய பாதி பகுதியை வச்சுட்டு மீதியை பிரித்து மற்றவங்களிடம் கலந்து விடும் பொழுது நமக்கு கிடைக்கிறது என்னன்னா ஸ்தூல பூதங்கள். அப்ப ஸ்தூல பூதங்கள் இந்த கலப்படமானது தான். நம்ம பார்க்கிற அக்னி கலப்படமானது, நம்ம பார்க்கிற நீரும் பூமியும் கலப்படமானது. பிறகு ஏன் நீர் பூமின்னு சொல்றோம்னா அதுல 50% ஒரிஜினல் இருக்கு, மீதி எல்லாம் கலப்படமானது. இதை புரியல அப்படின்னு சொன்னா ஒரு சாப்பிட்ற உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும்.
இப்போ 3 பேர் ஆஃபீஸுக்கு செல்கிறார்கள். ஒருவர் தயிர் சாதம் கொண்டு போகிறார், ஒருவர் எலுமிச்சஞ்சாதம் கொண்டு போகிறார், ஒருவர் புளி சாதம் கொண்டு போகிறார். இப்போ ஒரே டேபிளில் அமர்ந்து விடுகிறார்கள். இப்போ யார் என்னென்ன சாதம் இருக்குது? தயிர் சாதம் இருக்குது, லெமன் ரைஸ் இருக்குது, புளி சாதம் இருக்குது. இந்த தயிர் சாதம் கொண்டு போகிறவர் என்ன பண்ணுறார்? பாதியை தான் வச்சுட்டு மீதி பாதியை மீதி 2 பேர்த்துக்கு கொடுக்குறார். லெமன் ரைஸ் கொண்டு வர்ற என்ன பண்ணுறார்? அவர் பாதி லெமன் ரைஸை வச்சுட்டு மீதி லெமன் ரைஸை பாதியாக பிரித்து மற்ற 2 ஆளுக்கு கொடுக்குறார். புளி சாதம் கொண்டு வரவர் என்ன பண்ணுறார்? அவர் புளி சாதத்தை பாதி வச்சுட்டு மீதி பேர்த்து கொடுத்துட்றார். அப்போ ஒவ்வொருவருடைய பிளேட்டில் என்னென்ன இருக்கும்? ஒவ்வொருவருடைய பிளேட்டில் என்னென்ன இருக்கும்னா, யார் எந்த சாதத்தை கொண்டு வந்தாங்களோ அது 50% இருக்கும். மற்ற ஆட்களுடைய சாதம் 25% 25% இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஃபுல் பிளேட்டு கிடைச்சிடும், யாருக்கு ஒரு லாஸும் கிடையாது. ஒரே சாதத்தை சாப்பிட்றதுக்கு பொதுவாக அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். இந்த மிக்சிங் நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சூக்ஷ்மமான பூதங்கள் அப்படியே ஸ்தூலமாக கன்வெர்ட் ஆகிருது. இதற்கு பெயர் தான் திருவித்கரணம் என்று பெயர். திருவித்கரணம் என்றால் ஒவ்வொன்றையும் 3 தன்மை ஆக்குதல், ஒவ்வொன்றையும் முத்தன்மை ஆக்குதல், 3 தன்மை ஆக்குதல். எப்படி 3 தன்மை ஆக்குறோம்? இப்போ இந்த தயிர் சாதம், பியோர் தயிர் சாதத்தை என்ன ஆக்கிட்டோம்? திருவித்கரணம் ஆக்கிட்டோம், 3 சாதமாக மாற்றிட்டோம். அப்போ ஒவ்வொருவருடைய பிளேட்லேயும் 3 இருக்கு. அதே போல் ஆனால் இவர் என்ன சொல்லுவார்? எலுமிச்சஞ்சாதம் தான் சாப்பிட்டேன்னு சொல்லுவார். அவர் புளி சாதம் தான் சாப்பிட்டேன்னு சொல்லுவார். ஆனால் என்ன சாப்பிட்ருக்கார்? அதை பிரதானமாக சாப்பிட்டு வேற 2ஐயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கார். அதே போல இப்பொழுது நாம் அனுபவிக்கின்ற 3 பூதங்கள் இருக்கின்றதல்லவா, இவைகளெல்லாம் என்னன்னா, இப்போ நம்ம அனுபவிக்கிற பூமி பூமியில் 50% தான், மீதி பூதங்களினுடைய சேர்க்கையும் இருக்கின்றது. அதே போல எல்லா பூதங்களும். இதற்கு பெயர் திரிவித்கரணம். அதுவும் சாந்தோக்கியத்தில் தான் இது ஃபேமஸ். இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம 5 பூதத்தை சேர்த்தும் போது பஞ்சீகரணம்னு மாற்றி கூறுகின்றோம். இதே பிரின்சிபல்ல பஞ்சீகரணத்தை சொன்ன எப்படி? இந்த இடத்துல நீங்கள் 5 பேர் வச்சுக்கோங்க. 5 பேர் சாதம் கொண்டு வருகிறார்கள். பாதியை வச்சுட்டு 1/8 வரும், கொஞ்சம் கொஞ்சமாக மீதி பாதியை 4ஆக பிரித்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி வரும். அது பஞ்சீகரணம். இப்போ பஞ்சீகரணம் போது என்ன ஆகும்? எல்லா பூதங்களும் 5 பூதங்களும் பாதியை வச்சுட்டு மீதி பாதியை 4ஆக பிரித்து மற்ற பூதங்களோடு கலந்து விடுகிறது. அப்பொழுது 5 ஸ்தூல பூதங்கள் ஆகின்றது. இந்த திரிவித்கரணத்தை நம்ம பஞ்சீகரணமாக மாற்றி கூறுகின்றோம். ஆனால் இந்த இடத்துல திரிவித்கரணம் தான் சொல்ல முடியும். காரணம் 3 பூதங்கள் தான் பேசப்பட்டிருக்கிறது. இப்போ முதல் பகுதியில் இவ்விதம் 3 பூதங்களை, ஒவ்வொரு பூதங்களையும் 3 தன்மையுடையதாக ஆக்கி ஸ்தூல பூதங்களை உருவாக்குவேனாக என்ற சங்கல்பம். பிறகு அடுத்த பகுதியில் சென்ற மந்திரத்தினுடைய சங்கல்பத்தினுடைய நிறைவேற்றம். அதுதான் இதனுடைய சாரம். இனி மந்திரத்திற்குள் செல்லலாம். தாசாம். தாசாம் என்றால் அந்த 3னுடைய. அந்த 3னுடைய என்பதனுடைய பொருள் 3 சூக்ஷ்ம பூதங்களை என்று பொருள். இந்த இடத்துல தாசாம்ங்கிற இடத்துல இன்னும் 3 சூக்ஷ்மமாக தான் இருக்கு. அக்னி, நீர், பூமி என்ற 3 சூக்ஷ்ம பூதங்களை திரிவிதம் திரிவிதம் ஏகைகாம். இப்போ ஏகைகாம்ங்கிறத முதல்ல எடுத்துக்கோம். ஏகைகாம் என்றால் ஒவ்வொன்றையும். ஏகைகாம் என்றால் ஒவ்வொன்றையும். திரிவிதம் திரிவிதம் என்றால் 3 தன்மை இருப்பதாக, 3ஆக இருப்பதாக, முத்தன்மையாக, 3 தன்மையாக
கரவாணி மாற்றுவேனாக. அந்த பூதங்களை ஒவ்வொன்றையும் 3 தன்மை உடையதாக கரவாணி செய்வேனாக. இதி என்று ஐக்ஷதங்கிற வார்த்தையை இங்க கொண்டு வந்து போட்டுக்கணும். சென்ற மந்திரத்தில் இருக்கிற ஐக்ஷத என்று ஆலோசனை செய்தது. திரிவிதம், திரிவிதம்னா 3, 3fold அப்படின்னு சொல்றது. 3foldனா 3 தன்மை உடையதாக்குவேனாக. இப்போ நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களோ இப்போ 3 பேர் சேர்ந்து உட்கார்ந்தோம்னா இப்பொழுது நான் திரிவித்கரணம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி என்ன பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாம் வேதாந்திக் டீமில் பேசுறது, மற்றவங்களுக்கு புரியாது. திரிவித்கரணம் பண்ணலாமான்னு சொன்னால் என்ன, நம்மெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஆனால் நம்மளுடைய போர்ஷனை வச்சுக்கணும். அது உங்களுக்கு வீட்டில் எப்படி செஞ்சு கொடுத்துருந்தாலும் 50% உங்கள் பிராரப்தம், அதை அப்படி நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். மீதி வேணால் மற்றவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாமே தவிர உங்களுடைய அந்த முழு பிராரப்தை விட்டுறக்கூடாது. அந்த 50% நம்ம வச்சுட்டு தான் மற்றது ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி திரிவித்கரணத்தை பண்ண முடியும். அப்படி செய்வேனாகன்னு அந்த தேவதை நினச்சிதான். ஏன் அப்படி செய்தது? அப்படி செய்தாதான் இந்த ஸ்தூல பூதங்கள் நமக்கு கிடைக்கும். இனி அடுத்த பகுதி மிக சுலபம். சென்ற மந்திரத்தில் சொன்னது இங்கு நிறைவேற்றப்படுகிறது. அது என்ன சங்கல்பம் பண்ணியதுங்கிறது மீண்டும் அப்படியே வருகின்றது. சா இயம் தேவதா, எல்லாம் அதே சொற்களே இங்கு வருகிறது. அந்த இந்த தேவதை, அதாவது சத் சுரூபமான தேவதை, இமாகா திஸ்ரக தேவதாக, இந்த 3 தேவதைக்குள், இந்த 3 தேவதைக்குள் அனேனயேவ ஜீவேன ஆத்மனா, இதெல்லாம் நம்ம பார்த்த கருத்து தான். அனேனயேவ ஜீவேன, இந்த சிதாபாச ரூபமாகவே ஆத்மனா சைத்தன்ய சுரூபமாக இருக்கின்ற தேவதை சிதாபாச ரூபமாகவே அனுப்பிரவிஷ்ய உள்ளே நுழைந்து சிதாபாசத்தை தோற்றி வைத்து நாமரூபே நாமரூபங்களை வியாக்கரோத், வியாக்கரோத்னா உருவாக்கியது, சங்கல்பம் நிறைவேறியது. வியாக்கரோத்னா உருவாக்கியது, வியாக்கரவாணினா உருவாக்குவேனாக, வியாக்கரோத்னா உருவாக்கியது. இது உபனிஷத் சொல்ற ஸ்டேட்மெண்ட். முதல்ல உபனிஷத்து அந்த பிரம்மத்தினுடைய சிந்தனையை சொல்லி அந்த சிந்தனைப்படி இந்த பிரம்மன் இங்கு செய்தது. இனி அடுத்த மந்திரத்தில் என்னன்னா திரிவித்கரணமும் நடந்து விட்டது என்று இந்த 3வது மந்திரத்தில் செய்யப்பட்ட சங்கல்பமானது 4வது மந்திரத்தில் நிறைவேற்றப்படுகின்றது. இனி 4வது மந்திரம். தாசாம் த்ரிவிதம் த்ரிவிதம் ஏகைகாம் அகரோத் யதா து கலு சௌம்யம் இமாஸ்திஸ்ரோ தேவதாஹ த்ரிவித் த்ரிவித் ஏகைகா பவதி தன்மே விஜானீஹி இதி. இந்த மந்திரத்தினுடைய சாரம் 3வது மந்திரத்தில் செய்யப்பட்ட திரிவித்கரணம் நிறைவேற்றப்பட்டது. அது முதல் பகுதி. பிறகு அடுத்ததாக நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு இங்கு குருவானவர் சிஷ்யனை நோக்கி மேலும் இதனுடைய விளக்கத்தை நான் கூறுகின்றேன் என்று சொல்கின்றார். இந்த தத்துவத்தை நான் மேலும் விளக்குகின்றேன் என்று ஸ்வேதகேதுவுக்கு தந்தையானவர் கூறுகின்றார். இனி மந்திரத்திற்குள் சென்றால் தாசாம்
அந்த 3 தேவதைகள் 3 பூதங்களை ஏகைகாம் ஒவ்வொன்றையும் த்ரிவிதம் த்ரிவிதம் அகரோத் 3 ரூபமாக செய்தது. த்ரிவிதம் த்ரிவிதம் கரவாணின செய்வேனாக, அகரோத்ன செய்தது, செய்து முடித்தது. இப்ப ஏகா த்ரிரூபா பவதி, 1 3ஆக மாறிவிட்டது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஸ்தூல பூதங்கள் படைக்கப்பட்டு விட்டது. இதோடு இந்த வரியுடன் அனைத்து சிருஷ்டியும் முடிவடைகின்றது. சங்கல்பமும் சிருஷ்டியும் இதோடு முடிவடைகின்றது. காரணம் என்ன? தோன்ற வேண்டிய அனைத்தும் தோன்றியாச்சு. சொல்ற முறைதான் சரியாக வரவில்லையே தவிர, ஆனால் தோன்ற வேண்டிய அனைத்தும் தோன்றியாகி விட்டது. என்ன தோன்ற வேண்டும்? சூக்ஷ்ம பூதங்கள் வந்தாச்சு, அதற்குள்ள சேதனத்துவம் ஜீவன் வந்தாச்சு, சூக்ஷ்ம சரீரங்களும் தோன்றின. பிறகு சூக்ஷ்ம சரீரம் தோன்றின என்று நேரடியாக சொல்லவில்லை, நாமரூபங்களை விஸ்தாரம் செய்வேன் என்று சொல்லப்பட்டது. பிறகு அடுத்ததாக வந்தது சூக்ஷ்ம பூதங்களை ஸ்தூல பூதமாக்குவேனாக என்பது, அதுவும் ஆகிவிட்டது. பிறகு எப்படியெல்லாம் ஸ்தூல சரீரங்கள் தோன்றின என்பதும் சொல்லி ஆகிவிட்டது. இப்ப இதோடு சிருஷ்டியானது முடிவடைகின்றது. இனி அடுத்த பகுதியில் என்ன சொல்கின்றார்? எப்படி ஒவ்வொரு பூதங்களிலும் இந்த 3 பூதங்கள் அடங்கி இருக்கின்றது என்ற இந்த சிருஷ்டியை பற்றிய மேலும் விளக்கத்தை நான் உனக்கு கூறப் போகின்றேன் என்று பிரதிஜ்ஞை செய்கின்றார். அடுத்த சாப்டர்ல என்ன சொல்ல போறேன், அடுத்த செக்ஷன்ல நான் என்ன சொல்ல போகிறேன் என்கின்ற பிரதிஜ்ஞையை குருவானவர் இங்கு செய்கின்றார். இப்ப யதா கலு சௌமியங்கிறதுலிருந்து பிரதிஜ்ஞா, பிரதிஜ்ஞான என்ன செய்ய போறேங்கிறத சொல்லிட்டு உடனே இவரு குருவும் செய்ய போறார். நான் எதை விளக்கப் போகிறேன் என்ற பிராமிஸ், அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.